டே சிண்டு ராகுல் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் இந்த சூப்பரான பலூன் பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, இந்த பலூன் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் பலூன் இல்லடா. ஒவ்வொரு பலூன்லயும் ஒவ்வொரு டிசைன் ஃபேஸ் போட்டிருக்கோம். இங்க பாரு, இத ஊதி பார்த்தாதான் இது எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு தெரியும். பண்டி பண்டி, இது எல்லா பலூனையும் நம்ம இப்ப வாயிலேயே ஊத போறோமா பண்டி? நான்சி அக்கா, அதான் பண்டி அண்ணா இந்த பலூன் பம்ப் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, இத கரண்ட்ல கனெக்ஷன் கொடுத்தா போதும். ஏன்னா இத சூப்பரா ஊதிடலாம்ல. ஆமாண்டா சிண்டு, சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நானே உங்களுக்காக ஒரு பலூன் ஊதி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர் பலூனோட ஃபேஸ் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது, தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய் பண்டி அண்ணா, எனக்கு கூட ஏதாவது ஒரு பலூன் ஊதி காமிங்கண்ணா, எல்லோவே ஊதி காமிங்கண்ணா. ஏ பூஜா, இங்க பாரு, எல்லோ கலர் நல்லா கியூட்டா உன்ன மாதிரியே இருக்கு பாரு. அந்த கண்ணெல்லாம் உன்னோடது மாதிரியே இருக்கு. இந்தா எல்லோ கலர் நீயே வச்சுக்கோ. ஐயோ, என்ன பூஜா பிடிக்காம விட்டுட்ட? பிடிக்காம விட்டீங்கன்னா அதோட காத்துக்கு எவ்வளவு தூரம் பறக்குது பாத்தியா? ஹாய் அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, என்கிட்ட கொடுங்கண்ணா, நானும் கை எடுத்து விட்டு பார்க்கறேன். ஐயோ அண்ணா, என்னடா இது, கை எடுத்தா ரொம்ப தூரத்துக்கு பறந்து போகுது. ஆமா பூஜா, அந்த பலூன்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியில வர வரைக்கும் அது தூரமா பறக்கும். சம்டைம்ஸ் போய் பக்கத்து வீட்டுல கூட விழுந்துரும். பண்டி அண்ணா, பூஜா வந்தோடனே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணு ஊதி கொடுங்கண்ணா. எனக்கு பர்பிள் வேண்டாம், பர்பிள் வேணா நான்சி அக்கா கொடுத்துருங்க. எனக்கு ப்ளூ கலர் ஊதி கொடுங்க. ஏ பண்டி, எங்க எல்லாத்துக்குமே இந்த பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பர்பிள் கலரே கொடுத்துரு பண்டி. என்னது இது? உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே அந்த பலூனை எடுத்து இந்த பம்பை வச்சு அதுல காத்தடைச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நான் சும்மா சாம்பிளுக்கு தான் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஹாய் அண்ணா, இந்த பிங்க் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐயோ, அதோட வாய் பாருங்க, கண்ணெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குண்ணா. பண்டி பண்டி, இந்த பலூனை வச்சு ஏதோ கேம் விளையாடலாம்னு சொன்னீங்கல்ல பண்டி, அது என்ன கேம் பண்டி? சொல்லு பண்டி. இந்த பசங்களுக்கு வேணா ஆளுக்கு ஒரு பலூன் ஊதி கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கேம் விளையாடலாமே. வாவ், இந்த ரெட் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. நான்சி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சிண்டு, ராகுல், பூஜா எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அதனால இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம பலூன் கேம் விளையாட போறோம். சரியா? எப்ப பார்த்தாலும் இவங்க தனியா போய் விளையாண்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு புடிச்சு இழுத்து சேர்த்து விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கிரீன் யாருக்கு வேணும்? பண்டியனா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பலூனை என்னால அழுக வைக்க முடியும்னா என்கிட்ட கொடுங்க. இந்த பலூன் இப்ப எப்படி அழுகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னது, பலூன் அழுகுமா? ஏய் பண்டி, அந்த சிண்டு கிட்ட ஒரு 2 பலூன் கொடு. எனக்கு தெரிஞ்ச அவன் சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சிண்டு ஏதோ பலூன் அழுக வைக்க போறேன்னு சொன்னேன் இல்ல, இந்த பலூனை வச்சு உன்னால அழுக வைக்க முடியுதான்னு பாரு. ஹாய் அண்ணா, என்னடா இது? இந்த பலூன் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எல்லாமே yellow கலர்ல இருக்கு. இதோட கண்ணெல்லாம் ஹார்ட் போட்ட மாதிரி எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பலூன் தான்டா. இதுவும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். சரி, நீ பலூன் அழுக வைக்கிறேன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு முதல்ல காமிடா. நான் சொல்றது பொய்ன்னு தானே நினைக்கிறீங்க? இருங்க, நான் உங்களுக்கு சூப்பரா இப்ப எப்படி பலூன் அழுக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். என்ன சிண்டு, நீ சும்மா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டே நினைக்கிறேன். இந்த பலூன் ஃபேஸ் பார்க்கறக்கே அழுகுற மாதிரி தான் இருக்கு. நீ ஒன்னும் அதை அழுக வைக்கல, சரியா? ஏ பூஜா, எங்க அண்ணனும் நான்சி அக்காவும் தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற. இரு பூஜா, இந்த பலூன் அதுக்கு சரிப்பட்டு வருமா? இதுவும் அதுக்கு சரிப்பட்டு வராது. அடுத்த பலூன் எடுத்து அழுக வச்சு காமிக்கிறேன். பாத்தீங்களா, ஏதோ நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? ஏ நான்சி, உண்மையாவே இவன் பலூன்ல இருந்து அழுகுற சத்தம் வர வச்சுட்டான். என்னண்ணா அதுக்கே அசந்து போயிட்டீங்க? இருங்க, இன்னும் நிறைய வித்த பண்ணி காமிக்கிறேன். இருங்கண்ணா. ஹாய் சிண்டு, சூப்பர் சிண்டு. நான் சரியா கேட்கல சிண்டு. இன்னும் ஒரே ஒரு தடவை பலூனை பெருசா ஊதி அழுக வச்சு காமி சிண்டு. டே சிண்டு, இப்போ நீ பலூன் எல்லாம் அழுகத்தானே வச்ச. இங்க பாரு, இந்த பம்பு மேல பலூனை தூக்கி போட்டா அது எப்படி ஒவ்வொன்றும் அப்படியே காத்துக்கு பறக்குதுன்னு பாத்தியா? நீயே வந்து இது மேல நின்னா கூட பறந்து போயிருவடா. ஏ பண்டி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பலூன் கேம் விளையாட போறோமா இல்லையா? அண்ணா, என்னடா இது? என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு வந்து இங்க பைப் மேல நிக்க வச்சிருக்கீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இருடா சிண்டு, இங்க பாத்தியா, இந்த பலூன்குள்ள ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஒரு 4 பலூன் எடுத்து ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணு. எல்லாம் ஒரே அளவு இருக்க மாதிரி ஃபில் பண்ணு, அப்பதான் அந்த கேம் விளையாட முடியும். ஹை அண்ணா, இந்த பலூன்குள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டு உடைச்சு விளையாட போறோமா? எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ உங்க எல்லாத்துக்கும் காமனா அந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ணா, என்னன்னா நீங்க மட்டும் பின்னாடி நின்னுட்டு இருக்கீங்க, எங்களை எல்லாத்தையும் இப்படி வரிசையா நிக்க வச்சிருக்கீங்க. சொல்றேன்டா சிண்டு, இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்பேன், சரியா? நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவேன். சப்போஸ் தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்க தலை மேலேயே அந்த பலூனை உடைச்சிருவேன். ஃபர்ஸ்ட் நான்சி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அட பாவமே பண்டி, எல்லாத்துக்கும் உனக்கு ட்ரையல் நான் தானா? சரி கேளு, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வியாவே கேக்குறேன், சரியா? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுல இருந்து தான் கேட்பேன். நான்சி, சொல்லு பார்க்கலாம், உயிரெழுத்துக்கள்னா எது? எல்லாத்தையும் சொல்லு பார்க்கலாம். ஐயோ போச்சே. பண்டி அண்ணா, என்னண்ணா இவ்ளோ கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கீங்க? நான்சி அக்கா கண்டிப்பா தெரியாது.
ஏய் சிண்டு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அதெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியும், நான் சொல்லிடுவேன். நான்சி, நீ சொல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. உயிரெழுத்துக்கள்னா எது எது? எல்லா எழுத்துக்களையும் கரெக்டா சொல்லிட்டீன்னா விட்டுருவேன், இல்லாட்டி உன் தலைமையிலேயே பலூனை உடைச்சிடுவேன். சொல்றேன் பண்டி. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. டே சிண்டு, நான்சி கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா. இப்ப நீ சொல்லுடா, ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஆயுத எழுத்துங்கிறது எது? கரெக்டா சொல்லிரு பார்க்கலாம். ஆயுத எழுத்தா? எனக்கு அ இ ஈ காங்காச்சானா இதெல்லாம் தானே தெரியும். ஆயுத எழுத்துனா எது? எனக்கு தெரியலண்ணா. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. சிண்டு, அ ஆ இ இல்ல, கடைசி எழுத்து தான் ஆயுத எழுத்து. சிண்டுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. சிண்டு ஆன்சர் பண்ணவே இல்ல. இப்ப சிண்டு தலையில பலூன் உடைக்க போறேன். ஐயோ அம்மா, பண்டி அண்ணா. அட கடவுளே பண்டி, தப்பா ஆன்சர் பண்ண சிண்டு தலையில மட்டும் உடைக்காம எங்க தலையில எல்லாம் சேர்த்து உடைச்சிட்ட. ஐயோ நான்சி, சாரி நான்சி. அடுத்த டைம்ல இருந்து ஒண்ணு பண்ணலாம். ஆன்சர் பண்றவங்க மட்டும் வந்து முன்னாடி நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் பின்னாடி போங்க. பண்டி அண்ணா, இப்ப உங்க டீமுக்கு நான் கேள்வி கேட்க போறேன். கண்டிப்பா நீங்க யாரும் ஆன்சர் பண்ணாம தோத்துதான் போக போறீங்க பாருங்க. நீ அவன் மேல பலூனை உடைச்சிட்டானே, ரொம்ப கோவத்துல இருக்கான். கண்டிப்பா இன்னைக்கு அவன் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டு நம்ம தலையில எல்லாத்தையும் பலூன் உடைக்கத்தான் போறான் பண்டி. அத பத்தி எல்லாம் நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம டீம்ல தான் ரோஸ் இருக்கால, அவ ஆன்சர் பண்ணிடுவா நான்சி. அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். நம்ம கண்ட்ரிக்கு எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு? கரெக்டா டேட், இயர், மந்த் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ நான்சி, பாத்தியா சிண்டு கஷ்டமான கேள்வி கேட்க சொன்னா என்ன கேக்குறான்னு பாத்தியா? மை காட் சிண்டு, இத யாரு வேணாலும் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. நம்ம கண்ட்ரிக்கு 15th ஆகஸ்ட் 1947ல தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு சிண்டு. டே சிண்டு, அவ்வளவுதானா? இன்னும் இருக்காடா? சீக்கிரம் கேளு. சிண்டு சிண்டு, நீ கேட்காத சிண்டு, நான் கேக்குறேன். ரோசக்கா, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டேட், மந்த், இயர் எல்லாம் சொன்னீங்கல்ல, எந்த டேன்னு தெரியுமா? எந்த டேன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ நான்சி, என்னது இது? மீனா பயங்கர புத்திசாலித்தனமா கேக்குறா. உனக்கு தெரியுமா நான்சி? நீ தான் ஏதோ ரோஸ் இருக்கா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுவான்னு சொன்ன, இப்போ என்கிட்ட கேக்குற. எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. டேட், மந்த், இயர் மட்டும் தான் தெரியும். சூப்பர் மீனா. என்னன்னா தெரியலையா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். 10 செகண்ட்ஸ் தான் டைம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நான்சி, ஏதோ ஒன்னு சொல்லிரு நான்சி. டே சிண்டு, மண்டேடா. சிண்டு, மண்டேங்கிறது தப்பான ஆன்சர். ஃப்ரைடேங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உடைச்சிரு. ஐயோ அம்மா, டே சிண்டு, என்னடா இது? என் தலையிலேயே உடைச்சிட்ட. ஐயோ சாரி மீனா, நீயும் கீழே விழுந்துட்டியா? ஏ சிண்டு, அடுத்த டைம் பலூன் உடைக்கும் போது கரெக்டா பார்த்து உடை சிண்டு. லிலியக்கா, அடுத்தது நானே உங்களுக்கு கேக்குறேன், சரியா? சிண்டு கேட்டா ரொம்ப ஈஸியா கேட்டுருவான். நீங்க 5th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க. பையோட வேல்யூ என்னக்கா? என்ன பண்டி, இந்த மீனா பயங்கர கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவ செகண்ட் தானே படிச்சிட்டு இருக்கா. நம்ம சப்ஜெக்ட்ல வரதெல்லாம் இவளுக்கு இப்படி தெரிஞ்சிருக்கு? தெரியல நான்சி. சிண்டுவோட ஃப்ரெண்டு தானே, சிண்டு மாதிரி இருப்பான்னு நினைச்சிட்டேன். மை காட், பையோட வேல்யூ நான் படிச்சேன், பட் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல மீனா. பட் நீ क्वेश्चन கேக்குறேனா, அதோட ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு ஆன்சர் தெரியுமா? எனக்கெல்லாம் நல்ல ஆன்சர் தெரியும்க்கா. நீங்க ஆன்சர் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். உண்மையாவே எனக்கு ஆன்சர் தெரியாது மீனா. சிண்டு, பலூனை உடைச்சிடு. அக்கா, 3.14 தான் பையோடைய வேல்யூ. ஏ மீனா, நீ தானே எங்க டீம் அவுட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் கேக்குறேன் பாரு உனக்கு. பண்டி அண்ணா, நீங்க வேணும்னே ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எங்க ஸ்டாண்டர்ட்க்கு ஏத்த மாதிரி ஈஸியா கேட்கணும். அப்படியெல்லாம் நான் சீட்டிங் பண்ண மாட்டேன் சிண்டு. நீ சொல்லு மீனா, நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ஐயோ பண்டி அண்ணா, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் யாருக்கு வேணாலும் ஈஸியா தெரியும். நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி தான். ஐயோ அண்ணா, இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எனக்கு கூட தெரியும்னா. என்னன்னா இது? ஓகே, அடுத்த क्वेश्चन வேணா நானும் கேக்குறேன். இதுவும் உங்களுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜிகேல இருந்து தான் கேக்குறேன். நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா? ரோசக்கா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எங்களுடைய ஜிகே புக்ல அது செகண்ட் லெசன்ல 5th क्वेश्चना வருது. நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் தான். கரெக்டா சொன்னனா? எனக்கு வேற எல்லா மினிஸ்ட்ரி கூட தெரியும்க்கா. ரோஸ் வெயிட் பண்ண, நான் கேக்குறேன். உங்க ஜிகேல இருந்தே கேக்குறேன். நம்ம சந்திரயான் 3 மூனுடைய சவுத் போல்ல லேண்ட் ஆச்சா, நார்த் போல்ல லேண்ட் ஆச்சா? கரெக்டா சொல்லு பார்க்கலாம். அண்ணா, நீங்க வேணும்னே தப்பா கேக்குறீங்க. இது எங்க போர்ஷன்லயே இல்ல. டே சிண்டு, இது உங்க ஜிகே புக்ல 3rd லெசன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டா. யோசிச்சு சொல்லு மீனா. அது பண்டி அண்ணா, நான் நினைக்கிறேன் அது மூனுடைய நார்த் போல்ல தான் லேண்ட் ஆச்சுன்னு. சாரி மீனா, சந்திரயான் 3 மூனோட சவுத் போல்ல தான் லேண்ட் ஆச்சு. ஐயோ அம்மா, பாவம் பண்டி. மீனா பாரு கீழே விழுந்துட்டா. ராகுல், உனக்கு ரொம்ப ஈஸியான கேள்வியே கேக்குறேன். உன்னோட பேரோட மீனிங் என்னடா? ஐயோ, பேரோட மீனிங் தெரியலையே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நான்சி அக்கா, நீங்க வேணும்னே கேக்குறீங்க. சரி, இவ்வளோ கேக்குறீங்களே, உங்க பேரோட மீனிங் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் என்னோட பேரோட மீனிங் சொல்றேன். அதெல்லாம் நான்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கேட்டு வச்சிட்டேன். நான்சிக்கு மீனிங் வந்து கிரேஸ் அப்படினா வந்து கருணைடா. இப்ப சொல்லு உன்னோட பேரோட மீனிங் என்ன? ஐயோ, அப்படின்னா நானும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கணுமோ? ராகுலுக்கு மீனிங் என்ன? அக்கா, ராகுல்னா ஒரு சூப்பரான கார்க்கா. காரோட பேர் தான் ராகுல். என்ன நான்சி, பலூனை தலையில உடைச்சிடலாமா? நான்சி அக்கா வெயிட் பண்ணுங்க. நீங்க क्वेश्चन கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னோட பேரோட மீனிங் உங்களுக்கு தெரியுமா? தெரியாமையே தானே கேட்டீங்க. டேய் ராகுல், உன்னோட நேமோட மீனிங் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சான்ஸ்கிரிட்ல உன்னோட நேமோட மீனிங் வந்து எஃபிஷியன்ட், அதாவது முடியும்னு அர்த்தம்டா. உன்னோட நேம்க்கு 3 ஒரு மீனிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னோட நேம்க்கு அரபிக்ல மீனிங் வந்து டிராவலர். ஐயோ பாவம் பண்டி, நீ பலூனை உடைச்சதுல அவன் தலை மேலேயே விழுந்துருச்சு. டே ராகுல், என்னாச்சு? எந்திரி மேல போங்கக்கா, நீங்க வேணும்னே கஷ்டமான கேள்வியா கேட்டு என்ன விழ வச்சிட்டீங்க.